அவுரங்கசீப் கல்லறை விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் அந்த கல்லறை கட்டமைக்கப்பட்டதன் பின்னணி குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்துள்ளன. அவுரங்கசீப் முன்னோர்களின் கல்லறைகள் பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ள நிலையில் அவுரங்கசீப்பின் கல்லறை பெரிய அளவில் கூட்டம் சேராத பகுதியாகவே இருந்தது. ஆனால் தற்போது அந்த கல்லறையை அகற்ற வேண்டும் என தீவிரம் காட்டும் நபர்களால் அனைவரின் கவனமும் அந்த கல்லறை பக்கம் திரும்பியுள்ளது. 50 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த முகலாய மன்னர் அவுரங்கசீப் 300 ஆண்டுகளுக்கு முன்பு 1707ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி மறைந்தார். உலகில் நீண்ட காலம் ஆட்சி புரிந்த மன்னர்களில் ஒருவராக அறியப்பட்டும் அவுரங்கசீப்பின் கல்லறை தலைநகர் டெல்லியில் அல்லாமல் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள குல்தாபாத் பகுதியில் எளிய முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. தனது கடைசி காலகட்டத்தில் வேளாண் பிரச்சினை, மராத்தா மன்னர்களின் ஆதிக்கம் உள்ளிட்ட பெரும் சவால்களை சந்தித்தார் அவுரங்கசீப். தனது கல்லறை எளிய முறையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என அவர் விரும்பியதாக கூறப்படுகிறது. அதன்படி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஷேக் சைனுதீன் தர்கா வளாகத்திற்குள் அவரது கல்லறை கட்டமைக்கப்பட்டது. விலை உயர்ந்த கற்களால் கல்லறையின் மேற்பரப்பை மூடாமல் மண்ணால் மட்டும் மூடப்பட்டு செடிகள் வளரும் வகையில் கல்லறை அமைக்கப்பட்டுள்ளது.